பாடாங் சராய் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்மான் நசருடீன் தொடர்பான ஊழல் வழக்கை நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும் என்றும், வழக்கில் தலையிட பெரிக்காத்தான் கூட்டணிக்கு எந்த நோக்கமும் இல்லை என்றும் பெரிக்காத்தான் தலைமை கொறடா தக்கீயுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என்ற நிலைப்பாட்டை தாங்கள் வைத்துள்ளதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான அவர் கூறினார். கெடாவில் ஒரு தீவன திட்டத்திற்கான நில பயன்பாட்டு உரிமைகளை பெற உதவியதற்காக சுமார் 4 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அஸ்மான் கடந்த வியாழக்கிழமை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யால் கைது செய்யப்பட்டார். மோசமான சுகாதார தரநிலைகள் காரணமாக பெட்டாலிங் ஜெயா பகுதிகளில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட உணவகங்களில் 70 விழுக்காடு உணவகங்கள் உள்ளதாக நகர துணை மேயர் அஸ்னான் ஹசான் தெரிவித்துள்ளார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை சுகாதார விதிமுறைகளை மீறியதாக கண்டறியப்பட்ட உணவகங்களுக்கு பெட்டாலிங் ஜெயா நகராண்மை கழகமான MBPJ 230 உணவகங்களை மூட உத்தரவுகளை பிறப்பித்ததாக அஸ்னான் கூறினார். கடந்த ஆண்டு 136 மூடல் உத்தரவுகளுடன் ஒப்பிடும் போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்று அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு சமையல் அறைகளில் எலி எச்சங்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் இருப்பது, கழிப்பறைகளில் மோசமான சுகாதாரம் உள்ளிட்ட கடுமையான சுகாதார விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட தயாராகி வரும் நிலையில் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடிக் பாதிக்கப்படலாம் என்று நுசாந்தரா அகாடமியின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பானைச் சேர்ந்த அமைச்சர்கள் மிகவும் ஆபத்தில் உள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு நேர்மாறாக மற்ற கட்சிகளில் இருந்து அமைச்சர்களை நீக்குவது கடினம் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர் ஃபத்லினாவாக இருப்பார் என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அவர் வேறொரு அமைச்சகத்திற்கு மாற்றப்படலாம் என்றும், அதுவே அன்வாருக்கு சிறந்த விஷயமாக இருக்கும் என்றும் தாம் நினைப்பதாக அவர் கூறினார். ஃபாத்லினா கொலை, கற்பழிப்பு மற்றும் பகடிவதை உள்ளிட்ட பள்ளிகளில் நடந்த பல சம்பவங்களை தொடர்ந்து ராஜினாமா செய்ய பல அழைப்புகளை எதிர்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்று நண்பகல் நிலவரப்படி 5 மாநிலங்களில் உள்ள 10 மாவட்டங்களில் 20 தற்காலிக நிவாரண மையங்களில் 534 குடும்பங்களைச் சேர்ந்த 1898 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் பல பகுதிகள் தொடர்ந்து வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் ஒரு பெரிய தீ விபத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளந்தானில் உள்ள தானாமேரா மற்றும் குவாமுசாங் மற்றும் ஸ்லாங்கூரில் செப்பாங்கில் வெள்ளம் தொடர்பான சம்பவங்கள் உட்பட நடந்து வரும் பேரிடர் சுழற்சியில் இதுவரை மொத்தம் 3 இறப்புகள் பதிவாகி உள்ளன. பேரா மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது. 382 குடும்பங்களைச் சேர்ந்த 1327 பேர் இன்னும் ஹெலிர் பேரா, பாகாண்டத்தோ மற்றும் மஞ்சோங் முழுவதும் உள்ள 11 மையங்களில் தங்கியுள்ளனர். ஸ்லாங்கூரில், கொலாஸ்லாங்கூர் மற்றும் உலுலங்காட்டில் உள்ள 4 மையங்களில் 93 குடும்பங்களைச் சேர்ந்த 296 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பகாங் குவந்தான் 7 வெள்ள பாதிப்புகளை மட்டுமே பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் சபாவில், தாவாவில் ஏற்பட்ட பெரிய அளவிலான தீ விபத்துக்கு பிறகு 22 குடும்பங்களைச் சேர்ந்த 117 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்திற்கு அப்பால் நிலச்சரிவுகள் பல பகுதிகளை தொடர்ந்து பாதித்து வருகின்றன. 36 குடும்பங்களைச் சேர்ந்த 151 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை 50,000க்கும் மேற்பட்ட ஆன்லைன் மோசடி வழக்குகளில் இருந்து 2 பில்லியனுக்கும் அதிகமான இழப்புகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிகமான மலேசியர்கள் தொடர்ந்து மோசடி செய்பவர்களுக்கு பலியாகி வருவதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனத்தின் துணை தலைமை நிர்வாகிகள் நூசீலாவதி அப்துல் ஹலீம் மற்றும் எடோரா அமாட் ஆகியோர் 2022ஆம் ஆண்டில் 25,479 இருந்த மோசடி வழக்குகள் அக்டோபர் மாதம் வரை 125 விழுக்காடு அதிகரித்து 57,375 உயர்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர். கிள்ளான் தேசிய வகை சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறை நாள் 2025 வண்ணமயமாக நேற்று பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன், ஸ்லாங்கூர் மாநில பாலர் பள்ளி மற்றும் தமிழ் பள்ளிகளின் உதவி இயக்குனர் மணிசேகர், ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநரும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி தலைமையிலான ஆசிரியர் குழுவினரின் ஏற்பாட்டில்
நாகராஜா சின்னையா தலைமையிலான பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இதனை நிகழ்விற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் எடுத்து வழங்கினர். நிகழ்வின் சிறப்பு அங்கமாக கல்வி மற்றும் புறப்பாட நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கிய 17 மாணவர்களுக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் தங்கப் பதக்கமும் வழங்கப்பட்டது. தமிழ் கல்வியில் நம் சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் எனும் நோக்கத்தில் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் 18 ஆண்டுகளாக தூய தங்கத்தினாலான தங்க பதக்கத்தை வழங்கி வரும் ஓம்ஸ் பா தியாகராஜன் இந்நிகழ்வில் 17 மாணவ செல்வங்களுக்கு அதனை எடுத்து வழங்கினார். இவ்வாண்டு பள்ளியின் சார்பில் தமிழ் குயில் கலிய பெருமாளின் தமிழ் தொண்டை போற்றும் விதமாக அவருக்கு ஈகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் அவரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை எலிசபெத் அன்னரஞ்சிதம் நினைவாக அவரது பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் இலக்கவியல் மையமும் திறப்பு விழா கண்டது. இதனை அவரது குடும்பத்தினருடன் இணைந்து ஓம்ஸ் பா தியாகராஜன் திறந்து வைத்தார். நவீன தொழில்நுட்பத்தின் வசீகர செயலாக்கத்தில் நிகழ்வை டிஜிட்டல் மயப்படுத்தி பிரம்மாண்டம் காட்டி வியக்க வைத்தனர் ஆசிரியர் குழுவினர். நிகழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஆசிரியர் பெருமக்களின் அயரா உழைப்பும் படைப்பாற்றலின் உச்சமும் மிளிர்ந்தது. மாணவர்களின் கலை படைப்பு ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. பாடல் தேர்வும் ஆடிய கலைஞர்களும் ஆடிய விதமும் அசத்தலாய் நிகழ்வை அலங்கரித்தது. நாட்டில் தேவையில்லாமல் சர்ச்சையை உருவாக்காதீர்கள் என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிள்ளான் தேசிய வகை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் ஜொகூரில் ஒரு பள்ளியில் திருவள்ளுவர் சிலையை அகற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக தவறான தகவல்களை சர்ச்சையாக்கி செய்திகள் வெளியாகின. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அந்த பள்ளியில் இரு வேறு குழுக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால் ஏற்பட்ட விளைவு அது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கும் மாவட்ட கல்வி இலாக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உண்மையில் நம் பிரதமர் பட்ஜெட் நேரத்தில் கூட திருக்குறளை வாசித்துதான் தொடங்குவார். அந்த அளவுக்கு உலக பொதுமறையான திருக்குறளை அவர் நேசிக்கிறார். அதேபோல் நமது பிரதமர் இந்தியா சென்றபோது இந்திய பிரதமர் மோடி திருவள்ளுவருக்கான ஒரு இருக்கை மலாயா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அண்மையில்தான் திருவள்ளுவருக்கான ஒரு இருக்கை மலாயா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டு அதற்கான சிறப்பு பேராசிரியர் கூட இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு தற்போது பணியை தொடங்கியுள்ளார். எனவே வள்ளுவரை உலகமே கொண்டாடுகிறது. ஆனால் அவர் பெயரை வைத்து நம்மில் சிலர்தான் போலித்தனம் காட்டுகிறோம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். பேரா செம்மோர் அருகே உள்ள தானா ஈத்தாமில் உள்ள புக்கிட் பங்காங்கில் புலி தாக்குதல் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் புகார் கிடைத்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். நேற்று 2 பசுக்கள் மாண்டதோடு 5 பசுக்கள் காணாமல் போனதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. ஒரு குடியிருப்பாளர் தனது 2 பசுக்கள் உடலில் கடிபட்ட அடையாளங்களுடன் இறந்து கிடந்ததையும் மேலும் பல மாடுகள் மாலை 6:30 மணியளவில் காணாமல் போனதாகவும் கூறியதாக பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிசாம் நோரின் தெரிவித்தார். இதனை அடுத்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹிலிதான் அப்பகுதியில் புலிகள் இருப்பதை கண்டறிய கேமரா பொறிகளை நிறுவி உள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிப்பவர்களை பாதுகாக்க காவல்துறை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அவர் கூறினார். குடியிருப்பாளர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வன பகுதிகளுக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.